வணக்கம். நேற்று டிஆர்பி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஸ் நியூஸ் விட்டுருந்தாங்க. சரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் ஹால் டிக்கெட் தான் விடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் ஜூன் மாதம் 6ஆம் தேதியே இது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது போடும்போது ஜூன் 6, 2024 இந்த எக்ஸாம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதிலே நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்து அதுக்கான 2 ரீசன் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ரெக்வெஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேங்க. டிஆர்பி தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 4/8/2024 அன்று நடைபெற இருந்த நிலையில் நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் ஆயிருங்க. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி அதுக்கு குழு கொடுத்துருந்தாங்க. இப்போ டீன் செட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து இந்த வருஷம் நோடல் ஏஜென்சியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறவங்களும் இப்போ கேண்டிடேட்டே இல்லாத மாதிரி இப்போ அதை அப்ளை பண்ணிட்டு அதில் பாஸ் பண்ணி அவங்களும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ அந்த டைமில் போர்ட்டல் டிஆர்பி போர்ட்டலில் திருப்பி ரீஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ இவங்க டிஎன் செட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்க சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணால் அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் விட்டுறதா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இஷ்யூனால தான் வந்து நின்றுச்சு. இப்போ அவங்க டிஎன் செட் எக்ஸாம் வச்சு முடிச்சுட்டு ரிசல்ட் விட்டு சர்டிஃபிகேட் விட்டால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபிகேட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். யாரெல்லாம் பாஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு விடுவாங்க. மற்றபடி ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. இந்த ரீசன் மட்டும்தாங்க. ஒரு ரீசன் முடிஞ்சது. 2வது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2017க்கு அப்புறம், அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சரி நானும் பார்த்துட்டுங்க, டிஆர்பி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாமுமே குறிப்பிட்ட டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கவே மாட்டாங்க. எப்பயுமே ப்ராக்கெட்டில் டென்டேட்டிவ் போடுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த கடந்த கால எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எல்லாமே போஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணதுன்னு ஆட் அண்ட் இருந்தது. இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் போஸ்ட் பண்ணதுக்கான ஃபஸ்ட்டு எக்ஸாம். இது ரிவர்ஸில் போகிறாங்க உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமும் போஸ்ட்போன் பண்ணி வச்சாங்க டியூ டு அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸ் தான். அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் டீச்சரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இது கிராஜுவேட் பிடி பிஆர்டி யூஜிடிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. அடுத்த 4வது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎம் ரிசர்ச் ஃபெல்லோஷிப். இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் தான் உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸாமும் போஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. இன்னும் இதோட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நான் சரி இது வந்து எப்பயுமே குறிப்பிட்ட டைமில் வைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரியல. இந்த எக்ஸாமுக்காக ரெடி ஆகிறவங்க வந்து அவங்க லீவ் போட்டு தயவு செஞ்சு லீவ் போட்டு படிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை மாட்டிங்க. லீவு முடிஞ்ச பிறகு ஏன்னா தேவையானப்போ நீங்கள் லீவ் வாங்க முடியாது. அந்த குருஷியல் டைமில் வந்து நீங்கள் லீவ் வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். அதனால் உங்களுக்கு அந்த மைண்டு அப்செட் ஆகிரும். அதனால் நீங்கள் இப்போயே தயவு செஞ்சு லீவ் போடாதீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கண்டினியூ பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் பார்த்துக்குங்க. நீங்கள் மற்றபடி லீவ் போகிறது மட்டும் வேண்டாம். ஏன்னா இங்கே அதுவும் 2021 இந்த எக்ஸாம் ஆரம்பித்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து இது எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போகிறதுக்கு உங்களுக்கு 23 தான் போட்டாங்க. ரொம்ப ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸு. இந்த கேண்டிடேட் நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போ யூஜிடிஆர்பி வந்து பெரிய ப்ராசஸாக உங்களுக்கு தெரியாது இருந்ததுங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போட்டாங்க. ஒரு டைம் இல்லைங்க, பல டைம் தள்ளி போட்டாங்க. இந்த பிஜிடிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 2021 நானே அதில் தான் கிட்டத்தட்ட மாட்டி ஒரு 7 மாதம் போஸ்டிங் இல்லாமல் நான் பார்த்திங்கன்னா ரிலீவ் பண்ணிகிட்ருந்தேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ தயவு செஞ்சு லீவ் மட்டும் போடாதீங்க. அந்த ரெக்வெஸ்ட்டு தான் இதை வச்சுக்கிறேன். உங்களுக்கு 3 மணி நேரம் இருந்தால் போதும். நீங்கள் இன்னும் டைம் தேவைப்பட்னா அது வந்து உங்களுக்கான டைமை நீங்கள் இன்னும் ஒதுக்கிறதுக்கான டைம் வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு லீவ் தயவு செஞ்சு போடாதீங்க.
இன்னும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதமாச்சும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். இதே உங்களுக்கு போதுமான டைமாக இருக்கும். இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாம் நடந்தாட்டில் என் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர் லெவல் 1 to 5 இதுக்கு வந்து இருக்கிறதுலே யூஜிடிஆர்பி கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சுன்னா, அதோட இது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. பிஜி வந்து கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு எக்ஸாமே கிடையாதுங்க. அந்தளவுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் கொஷின் எப்படி வேணாலும் கேட்பாங்க. இதுக்கு மேலே கடினத்தன்மை அதிகப்படுத்த போகிறாங்க. அதனால் நீங்கள் லீவ் போட்டு படித்து அந்த ஆங்கில நீங்கள் படிப்பீங்களான்னே சந்தேகம் தான். அதனால் உங்களுக்கு அந்த சிலபஸ் மட்டும் ஓரளவுக்கு கவர் பண்ண பாருங்க. இதுக்குமே டெட்டுக்குமே செகண்ட் கிரேட் டீச்சருக்கு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதிலேருந்து கொஷின் வந்துச்சான்னா இல்லவே கிடையாதுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு அந்த சிலபஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு ஒரு நாலேஜ் பேசிக் நாலேஜ் இல்லை ஜென்ரல் அது 2 மட்டும் வளர்த்துக்க பாருங்கள். போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மற்ற ஏதாச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இந்த 2 ரீசன் சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டும் வச்சுட்டேன். இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணி தான் உங்கள் தரப்பில் ஏதாச்சும் கொடுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.